வார்த்தை மூலமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆமே, இதுவும் ஒரு அதிசயம். இது கர்த்தரின் தியானம். இது எங்களுக்கு அப்படி ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறது. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். இப்பொழுது மறுபடியாக நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், ஆவலோடு காத்து நிற்கிற உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர் லாலி. முதலாவது தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி சங்கமம் வானொலிக்காகவும் வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காகவும் தேவாதி தேவனுக்கு நன்றி. இந்த வேளையில நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாங்க ஒரு ஜெபத்தை பண்ணி தேவனுடைய வார்த்தைகளாக கடந்து போவோம். தேவாதி தேவனே, இந்த வேலையை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் எங்களோட வாயோடு இருந்து பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதல்லவோ. நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் உயிரிடைய செய்ய வல்லமை உள்ள வார்த்தை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்தின் ஆழத்திலும் பதியட்டும் ஆண்டவரே. வெறுமனே வார்த்தை என்று கேட்டுவிட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் தனக்காக என்று எடுத்துக்கொண்டு ஆண்டவரை உயிரடைந்து உமக்கு முன்பாக கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக நீர் பேசுவீராக. நீர்தானே பேசுவீராக. ஆண்டவரே, எங்கள் வாயோடு இருந்து நீர் பேசுகிறபடினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரையும் உயிரடைய செய்ய போகிறபடினாலே நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென். என் முன் செல்லும் முந்தன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுமே. உமது கோலும் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுமே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். எசையா, இந்த நண்பின் உள்ளம் பொங்குதே. எசையா, உந்த நண்பின் உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இந்த வார்த்தையின் தலைப்பு உயிரடையுங்கள். இதுக்கு ஆதாரமாக நாங்க எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 14 வசனம் மட்டும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகள் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ, பள்ளத்தாக்கில் வெட்டாந்தரையிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை. அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இவ்வளவுதான் இந்த வசனம். நாங்க பார்ப்போம் ஒரு விசை. எசேக்கியேலுக்கு தேவன் இந்த வார்த்தையை கூறுகிறார், நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று. அப்படி என்றா இப்ப இது உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க பார்ப்போம் என்னவென்றா, இப்ப நாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிப்படைகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்க அதுக்கு பிறகு எங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சர்ச்சுக்கு போயிட்டு பைபிளையும் தூக்கிட்டு வந்து இந்த வார்த்தையை இந்த சர்ச்சில் ஆலயத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டுட்டு அங்க வந்து நாங்க பைபிளை மடிச்சு வச்சுட்டு இருந்து அடுத்த கிழமை அதுதான் நான் இந்த ரட்சிப்பு இல்ல. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அது எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்டது போல அந்த உள்ள இருந்த எலும்பு வந்து சதையால மூடப்பட்டிருக்கிறது. எலும்புகளுக்குள்ள மரவு வந்திருக்கிறது.
சதைகள் வந்திருக்கிறது, உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்துட்டு. ஆனா உயிர் இல்ல. இப்ப நான் ரசிக்கப்பட்டுட்டேன். ஆனா உயிரடைய வேண்டுமென்றா நான் என்ன செய்ய வேணும்? நான் வேதத்தை தினமும் வாசிக்க வேணும். வேதத்தை நான் வாசிக்கிறேன்னு சொன்னா ஒரு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் 1 வருஷத்துக்குள்ள வாசிச்சுட்டேன் 6 மாசம் அதா இல்ல. ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடு நாங்க வாசிக்க வேணும். அதுல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க அறிந்து கொள்ள வேணும். அதுல இருக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேணும். ஆனா முக்கியமான விஷயம், புதிய ஏற்பாட்டுல இருக்கிற அவ்வளவுத்தையும் நாங்க திருப்பி திருப்பி வாசிக்க வேணும். ஏனென்றா அதுல இயேசு ஒவ்வொரு வாக்கியமா பேசுறாரு. அவருடைய அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. பழைய மனுஷனாகிய நாங்க புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க ஒரு ஜூதன் அல்ல, நாங்க ஒரு இஸ்ரவேலன் அல்ல. இந்த ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல ஒலிவ மரத்துல ஒட்டப்பட்ட காட்டொலிவ மரம். நாங்க அந்த காட்டொலிவ மரத்துக்குள்ளதான் தேவன் அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு இஸ்ரவேலா இருக்கிற பவுல் அந்த புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவித்தபடியினால நாங்க இந்த வழியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இயேசு சொல்ற ரட்சிப்பு எல்லா இடத்துலயும் இருக்கிறது. உலகம் முழுவதையும் நீங்க சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லிட்டு நீங்க அப்படியே அமர்ந்திருங்க என்று சொல்லல. அதே வண்ணமாகத்தான் இந்த ரட்சிப்பு என்ற பாத்திரம் எங்களுக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா அந்த பாத்திரத்துக்குள்ள நிறையறதுக்கு உயிர் வேணுமே. உயிர் இல்லாம நாங்க இருக்கிறோமா? உயிரடைய வேண்டுமென்றா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்க அதுல இருக்கிற ஒரு 5 வசனம் வாசிக்கிறீங்கன்னு வைப்பமே, 5 வசனத்தையும் திரும்ப திரும்ப வாசிங்க. நான் அப்படித்தான் செய்றேன். ஒரு கணக்க வாசிக்க மாட்டேன். ஒரு சாப்டர் அப்படியே ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்க மாட்டேன். அதுல இருக்கிற அரைவாசிய வாசிச்சுட்டு திரும்பவுமா யோசிப்பேன், திரும்பவுமா வாசிப்பேன், திரும்பவும் யோசிப்பேன். அப்படித்தான் நாங்க வாசிக்கிறோம்னா அந்த வார்த்தைகளுக்கு உயிரா போகுது. இப்ப பாருங்க, எசேக்கியேல் ஆண்டவர் சொல்ற, நீ போய் தீர்க்கதரிசனா உரையாண்டு. அந்த தீர்க்கதரிசனா அவன் உரைக்க வேணுமென்றா முதலாவது என்ன வேணும்? வார்த்தை இல்லாம எப்படி உரைக்கிறது? வசனம் இல்லாம இப்படி உரைக்கிறது? இப்ப எங்களை ஒரு மனிதனுக்கு போய் ஜபிங்கன்னு சொல்ற வழியில நாங்க சும்மா மனுஷனமா சும்மா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு அன்றைக்கு சொன்ன அவர் சொன்னது இது சொன்ன வசனம் எல்லாம் ஞாபகம் வந்து ஜபிச்சோம்னா அந்த இடத்துல கிரிய நடப்பிக்காது, ஒரு மனமும் இருக்காது. தேவன் என்னோடு பேசணுமெண்டா நான் அவரோட பேசணும். அவரோட பேசுறேன்டா இந்த லிஸ்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறல்ல. வசனத்தை நாங்க அறிஞ்சு கொள்ள வேணும். எப்படி வசனம் என்று சொன்னா தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையை எங்களுக்கு ரேமாவாக்கி கொள்ள வேணும். தேவன் சொல்ற பலங்கொண்டு திடமனதா இரண்டு சொன்னா, நான் பலங்கொண்டு திடமனதா இரண்டு எனக்கு நான் சொல்ல வேணும். நான் அதை வாசிச்சுட்டு விட்டுட்டு போறேன்னா அது அந்த வார்த்தை எனக்கு கிரியை செய்யவே முடியாது. முதலாவது நான் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும். தேவன் எனக்கு இந்த சொல்லி இருக்கிறார், சுகம் உண்டாவதாக என்று சொல்லி இருக்கிறான்னு சொல்லி நான் எந்த சரீரத்துக்கு நான் சொல்லுவேன். என் காதுகளுக்குள்ள அந்த வசனம் கேட்க வேணும். அப்பதான் என் ஆத்மா உயிரடையும். இப்ப எசேக்கியேல் எலும்புகளுக்கு முன்பாக போயிருந்து தீர்க்கதரிசனம் உரைச்சபடியாத்தான் அந்த எலும்புகள் எழும்புனது. அதுக்குள்ள சதை வந்தது, நரம்புகள் வந்தது, தோல் உருவாக்கப்பட்டது, உயிரடைந்தது. அவர் பேசாம இருந்தா அந்த எலும்புகள் அப்படியே இருந்திருக்கும். அவர் சொல்லி இருக்கலாம், ஐயோ எனக்கு இயலாது, இந்த இவ்வளவு எலும்பையும் பார்த்து நான் எப்படி சொல்றது என்று அவர் சொல்லவே இல்லை. அவர் தேவன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு காரியமா சொல்றாரு. உயிரடையும் என்று அவர் விசுவாசத்தோட சொன்னபடியாக அந்த உயிரடைந்து அந்த அவ்வளவும் சேனையா எழுமி நின்றது. அதே வண்ணமாகத்தான் நாங்க உயிரடைய வேணும் என்றா வேதத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இப்ப ஒருவேளை நாங்க வேதத்தை வாசிச்சு உயிரடைஞ்சு திரும்ப விழுந்துட்டோம் வைப்போம். நான் விழுந்த மாதிரி விழுந்தே கிடந்தேன்டா என் வாழ்க்கை எப்படி போகும்? நரகத்தின் பாதைக்கெல்லாம் போகும். நான் சர்ச்சுக்கு போவேன், சும்மா வருவேன், ஒரு ஜடம் போலதான் இருப்பேன். அதிகமா பாஸ்டர்ஸ் அது சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லி. அதே வண்ணமாக எங்களோட சரீரம் இருக்கும். நான் சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு போவேன், திருப்பி வருவேன், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணும் இருக்காது. அப்படி இல்லாதபடிக்கு நாங்க உயிரடைந்தவர்களாக, எப்படி எசேக்கியேல் சொன்ன வேளையில அந்த 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 சரீரத்துக்குள்ள எவ்வளமாய் உயிர் வந்ததோ அதே வண்ணமாக நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எடுப்போம். நானே உன் பெரியாரியான கர்த்தர் என்று
ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த வசனத்தை எடுத்து எனக்குள்ள நான் பேசினா, அவர் சொல்லி இருக்கிற பரிகாரியான கர்த்தர் இயேசுன்னு சொல்லி, அப்ப நான் உயிரடைய வேணும்னா இயேசுற வசனத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தாருன்னு அந்த காரியங்கள் ஒவ்வொன்றா நினைவு கூறணும். நினைவு கூறணும் என்று சொன்னா நாங்க வேதத்தை வாசிச்சிருக்கணும். மத்தேயுல எத்தனை பேரை உயிர்ப்பித்தார், எத்தனை பேரை சுகப்படுத்தினார், எத்தனை பேருக்கு வாழ்வளித்தார், எத்தனை பேருடைய கண்களை திறந்தார். இதெல்லாம் நாங்க வாசிச்சு அது ஞாபகத்துல வர்றதையெல்லாம் நான் அது பேச முடியும். நான் யாரும் சொன்ன ஒரு வசனத்தை கேட்டுட்டு நான் சரி ஓகே என்று சொல்லிட்டு இருந்தேன்டா இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா பேதுரு 3.5 வருஷம் இயேசுவோட சுத்தி கொண்டே இருந்தார். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல அவர் விழுந்து போயிட்டார். இயேசுவ மறுதளிச்சுட்டார். அவர் செய்த பிள்ளை அதுதான் இயேசுவ மறுதளித்தார். ஆனா மறுதளிச்சுட்டேனே ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் தூக்கு போட்டு செத்தாரா? அல்லாட்டிக்கு விட்டுட்டு ஓடி போனாரா? இல்ல. ஆனா மனம் திரும்பினார். ஏன்? அது இயேசுல கொண்டிருந்த அந்த அன்பு. அவங்களுக்கு அந்த பேதுருவோட காலத்துல இந்த புதிய ஏற்பாடுன்றது இல்ல. அவங்களுக்கு தோரா அப்படிப்பட்ட காரியங்கள் தான் காணப்பட்டது. அந்த தோராவில இருந்து அவங்க அறிஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு ஆவியானவரால இயேசுவால எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுடைய வார்த்தைகளை ஆவியானவர் ஒவ்வொன்றா வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை ஏன் நாங்க பிடித்துக் கொள்ள முடியாது? ஏன் எங்களுக்கு நாங்க எடுக்க இயலாது? எங்களோட கையில வேத வாக்கியங்கள் இருக்கிறது, பைபிள் இருக்குது. அது புரட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அப்படி இல்லாதபடிக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு கணக்கு தேவையில்ல ஒவ்வொரு வசனமும் வாசிப்போம், ஒரு அற்புதத்தை எடுத்து வாசிப்போம், ஒரு அதிசயத்தை பார்ப்போம், பார்த்து முன்னேறி செல்வோம். இந்த அற்புதங்களை பார்க்கிற நேரம், அதிசயங்களை பார்க்கிற நேரம் நாங்க முன்னேறி சென்று வேத வாக்கியங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ரோமரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமாக இருக்கிறது. அப்ப நாங்க அதை எடுத்துக்கொண்டு முன்னேறுவோம். இப்ப தாவீதுடைய வரலாறு நாங்க பார்த்தோம்னா தாவீது எவ்வளவு அன்பா தேவனோட இருந்தா, தேவன் சொன்னார் என் இதயத்துக்கு ஏற்றவன் அவ்வளவாய் நடந்து கொண்டார். உண்மையா அவன் இதயத்துக்கு ஏற்றவன் தான். அவனை போல யாருமே அந்த பைபிள் எழுதப்படல இதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட தாவீது விழுந்து போனான். விழுந்து போன நேரத்துல தீர்க்கதரிசி வந்து சொல்ற, நீ இப்படிப்பட்ட பாவம் செய்தா என்று சொன்ன வேளையில நாத்தான் வேல் அந்த இடத்துல வந்து அந்த தீர்க்கதரிசி சொன்ன வேளையில அவர் உடனே அடுத்த நிமிஷமே மனம் திரும்புறான். ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்ன மன்னிங்கன்னு சொல்லி அவர் சிங்காசனத்திலிருந்து விழுந்து அவர் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்ட உடனே அந்த இடத்துல மனம் திரும்புதல் ஏற்பட்டு அந்த அந்த தாவீதை போல ராஜா ஒரு முதிர் வயதுலதான் அந்த இடத்துல இருந்து மரித்து போனார். அப்படிப்பட்ட ஒரு சலாக்கியம் கிடைத்தது. அதே போல பேதுருவை நாங்க பார்த்தோம்னா பேதுரு கூட மனம் திரும்பின வேளையில அவனுக்குள்ளாக தேவன் பெரிதான காரியத்தை செய்து இந்த பெரிதான ரட்சிப்பை இந்த உலகம் எங்கும் பரவ செய்தார். அது போல இந்த மனூசி என்ற ராஜா இருந்தார். அதை நாங்க 2 நாளாக 33:12 பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ராஜா பாவம் செய்த விடையில அந்த அந்த ராஜாவினால பிடிக்கப்பட்டு அவர் கொண்டு போகப்படுற அந்த நிமிஷத்துல சொல்ற, ஆண்டவரே எனக்கும் இன்னை மன்னியும் நான் செய்த பாவங்கள் மன்னியும் சொன்ன அந்த மாத்திரத்துல தேவன் அவனுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலையை கொடுக்கிறார். என்ன ராஜா அந்த ராஜாவால பிடிக்கப்பட்டு அவர் கொண்டு போகப்படுற இந்த நிமிஷத்துல அவர் மனம் திரும்பின வேளையில அவருக்கு பெரிதான ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதே வண்ணமாகத்தான் வேதத்துல நாங்க பார்த்த எத்தனையோ பேர் மனம் திரும்பின காரியங்கள் இருக்குது. ஜோனாவை குறித்து நாங்க பார்த்தோம்னா ஜோனா தேவன்ற சத்தத்தை கேட்காம ஓடி போய் மீன் வாய்க்குள்ள போயிட்டு அதுக்கு பிறகு திருப்பி அதுல இருந்து ஜபிக்கிறேன் நான் செய்த புள்ளியெல்லாம் நீங்க ஜபித்த வேளையில அவருக்கு ஒரு மனம் திரும்புதல் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டு அதே வண்ணமாக நாங்கள் கூட ரட்சிக்கப்பட்டோம் என்று நாங்கள் அப்படியே வெறுமனே இருந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்துவோம். தேவனை நாங்கள் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்போம். எங்களோட பிள்ளைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், நாங்க வேலைக்கு போக வேண்டி இருக்கும், வீட்டுல நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதை ஒன்றை விட்டுட்டு ஒன்றை செய்யறல எல்லாம் செய்வோம், எல்லாம் சரிசமனா இருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்துக்கு நாங்க முதலிடம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தை நாங்க கட்ட வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை நாங்க கவனிக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும்
தேவன் அப்படித்தான் எங்களை படைத்திருக்கிறார். ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கானவர். அந்த ஒரு பக்கம் கத்துறது ஒரு பக்கம் இருக்கிறது அப்படி இல்லை. பரிசுத்தாவின் ஒழுங்கானவர். அப்ப அந்த ஒழுங்கு தான் எங்களுக்கு படைத்திருக்கிறார். ஏனென்றா எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார் அவர் தான். இப்ப நீதிமொழிகள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் மட்டும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதுல எங்களுக்கு அறிவு, ஞானம், புத்தி என்று நிறைய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இப்ப நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க ரசிக்கப்பட்டோம் என்று ஆண்டவரை காலத்தை தாழ்த்தாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்க பிடித்துக் கொள்வோம். நாங்க பெரிய படித்த மேதாவிகளாக இல்ல, எங்களுக்கு இருந்த அறிவோடு தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அதை நாங்க பிடிச்சுக் கொள்வோம். இப்ப எங்களோட உடம்புக்கு இப்ப நாங்க யோசிக்கிறோம், டாக்டர்கிட்ட போனா சொல்ற உங்களுக்கு விட்டமின் சொல்லுங்க, ஆனால் நீங்க விட்டமின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே நாங்க விட்டமின் டேப்லெட் எடுக்கிறோம். அதே நேரத்துல நல்ல பால், முட்டை, மரக்கறி, இறைச்சி நிறைய காரியங்களை என்னென்ன எங்களுக்கு தேவையோ அதை சாப்பிடுறோம். அப்ப அப்படிப்பட்ட அறிவு எங்களுக்கு இருக்க மாட்டார். எங்களோட சரீரத்துக்கு அவ்வளவு சத்துக்களும் தேவைன்னு சொல்லி நாங்க யோசித்து அதை சாப்பிடுற வேண்டாம். எங்களோட ஆத்துமாவுக்கு, எங்களோட ஆவிக்கு என்ன சத்து வேணும் என்று சொல்லி நாங்க சாப்பிடுவோம். நாங்க பார்க்கிறோம், எங்களோட சரீரம் புஷ்டியா இருக்குது, உள்ளுக்குள்ள எல்லாமே காய்ந்து போயிருந்தா எப்படி இந்த எலும்புகளை போலதான் நாங்க இருப்போம். அந்த 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 வனாந்திரத்துல, அந்த பாலைவனத்துல அந்த எலும்புகள் எல்லாம் வறண்டு போய் கிடந்த போலதான் எங்களோட சரீரமும் இருக்கு. நாங்க வெளியில பார்த்தா பேசுவோம், கதைப்போம், எல்லாம் செய்வோம், ஆனா உள்ளுக்குள்ள நாங்க செத்து போயிருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை என்ற விட்டமின்ஸை நாங்க எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளுமே என்ன விட்டமின்ஸ் வேணும்? இப்ப எங்களுக்கு பயம் வந்தது, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு நாங்க முன்னேறி போவோம். நாங்க போற இடத்துல அந்த வசனத்தையோட கொண்டு போவோம். அதே நேரத்துல பலங்கொண்டு திடமானதா இரு அண்டு யோசுவாக்கு சொன்னது அந்த வசனத்தை நாங்க பிடிச்சுக்கிறோம். அது எனக்கு. அதுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு சொன்ன, நான் உன் சந்ததியை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அதை பிடிச்சு கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு முன்னாடி சொல்லுவோம். ஏனோ தானோ உண்டு அப்படி சொன்னாராம், இப்படி சொன்னாராம் என்று சொல்லி சொல்லப்பட்ட பிரசங்கங்கள், வார்த்தைகளை கேட்டு அப்படியே அன்றைக்கு நாங்க இது என்ன சொல்ற உற்சாகமா இருந்துட்டு அடுத்த நாள் சோர்ந்து போயிருக்க கூடாது. ஏன்னா வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்காக தேவாவியானவர் கொடுத்திருக்கிறார். என்னத்துக்காக இயேசு வந்தார் இந்த உலகத்துல? சும்மா அவங்களை பார்த்துட்டு போறதுக்காக வந்தவர் இல்ல. எங்களுக்கு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்க வெறுமையா வச்சுக்கொண்டு எப்படி போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? ஒரு குருடனா ஒருவன் இருந்தா இன்னொருவனுக்கு வழிகாட்ட முடியுமா? எங்கட கண் திறந்திருந்தா தானே அந்த குருடனை கொண்டு போய் இதுதான் வழி என்று சொல்லி அவனுக்கு கண்ணுக்கு சிகிச்சை அடிச்சு அவனை கண்ணை பார்க்க வைக்க முடியும். அவன வார்த்தையினால அவனை தெளிவடைய பண்ண முடியும். வார்த்தை வேணும் எங்களுக்கு. வார்த்தை என்ற அந்த 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 ஜீவ ஊற்றை நாங்க பெற்றுக்கொள்வோம். வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் வார்த்தை இல்லை. அப்ப அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்க எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்வோம். பழைய மனுஷன், பழைய புறம்பான பாவத்தை நாங்க யோசிக்க கூடாது. ஏன்? அது இயேசு அந்த ரட்சிப்புன்ற சிலுவையில எங்களுக்காக அதை அடிச்சு நிர்மூலமாக்கிட்டார். இப்ப நாங்க புதிய மனுஷன். அந்த புதிய மனிதனை நாங்க தரித்து கொண்டு பழைய காரியத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கொண்டு இருக்கேலுமா? பழைய முறைகள், எங்களுடைய பழைய மூதாதையர் செய்த காரியங்களை நாங்கள் பிடிக்க கூடாது. அந்த வழிக்குள்ள நாங்க போகவே கூடாது. அந்த பழைய காரியங்களை நாங்க எடுத்துக்கொள்ளவே கூடாது. புதிய காரியங்களை தேவன் எங்களுக்கு புதிதும் கூர்மையுமான கருவியை எங்களை மாற்றணும் வேண்டாம். புதிய காரியங்களை நாங்க எடுத்துக்கொள்வோம். நாங்கள் தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வோம். முதலாவதுதான் நான் தனிமையில் இருந்து தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுவேன். அந்த உறவு வரும்போதுதான் என் ஆத்துமா, என் ஆவி உயிரடைந்து கொண்டே வரும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே வரும். இல்லாவிட்டால் பழைய மனுஷனுக்கு தான் நாங்க தரிச்சு கொள்ளுவோம். சும்மா போறதும் வாரதுமாக இருக்கிற ஒரு ஜடம் போலதான் நாங்கள் காணப்படுவோம். பழைய காரியங்களை எல்லாம் களைந்து போடுவோம். புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொள்வோம். இந்த மண்ணான சரீரம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அதை சதையாய் மாற்றி இருக்கிறார். நாங்கள் இன்னும் மண்ணான மனிதன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்?
எங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வந்திருக்கிறது. எங்களுக்கு உயிரடைய பண்ணியிருக்கிற எங்கள் எலும்புகள் எல்லாம் சதைகளால் மூடப்பட்டு அதுக்குள்ள மரம் எல்லாம் வந்து உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்து எல்லாமே ஒரு புதிய பெர்ஃபெக்டான ஒரு மனிதனை நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னா அப்ப எங்களுக்குள்ளதானே இயேசு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், ஆவியானவர் எங்களுக்குள்ளதானே எங்கள் நடப்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மற்ற காரியங்களை யோசிக்க முடியும், மற்ற காரியங்கள் செய்ய முடியும்? தேவாவியான எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் சொல்லி இருக்கிற உங்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தந்திருக்கிறார். அதுதான் நாங்கள் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கிற வேளையிலும் ஒரு மனிதனோட பேசுற வேளையிலும் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆவியானவர்களோட பேசுவார். இவரோட பேசும்போது இவ்வளத்தோட தாட்டி இது காணும், இப்படி கதைக்க வேணாம், அது சரி, அந்த இடத்தை விட்டு போன்னு சொல்ற வழியில நான் இந்த மனுஷத்துல அதுல நின்றேன்னா அதுல ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் எதிர்ப்பை சந்திக்க வேண்டி வரும், ஒரு பெரியான காரியத்தை சந்திக்க வேண்டி வரும். அப்படி இல்லாதபடி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, தேவாவியானவர் என்ன எனக்கு உணர்த்துகிறார், அந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக உணர்வடைந்தவர்களாக நாங்கள் செல்லுவோம். எங்களுடைய எலும்புகள் காய்ந்து போயிருந்த எலும்புகள் உயிரடைய செய்கிற தேவனுடைய வார்த்தையை நாங்க பிடித்துக் கொள்ளுவோம். வேதத்தை தியானம் பண்ணுவோம், வாசிப்போம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை உண்மை உத்தமமாய் சொல்லுகிற மக்களோட நாங்கள் இணைந்து கொள்ளுவோம். நாங்க கொசிப் கதைக்கிறார்களோட போய் சேர்ந்தோம்னா அங்க போயிருந்து அதைத்தான் கதைப்போம். அப்படிப்பட்டவங்களோட தான் நாங்க சிநேகம் வைத்திருந்தோம்னா அந்த காரியங்கள் தான் எங்களுக்குள்ள வரும். அப்படிப்பட்ட சிநேகத்தை நாங்கள் விட்டொழிந்து, ஆனா இன்னொரு விஷயம் நாங்க யோசிக்கணும். நாங்க உலகத்திலே இருக்கிறோம், எங்க உறவினர்கள் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, அவங்களோட நாங்க கதைக்கப்படான்னு சொல்லவே மாட்டோம். அவங்களோட நாங்க கதைக்கணும், அன்பா இருக்கணும். எங்களோட முக பிரகாசத்தை அவங்க பார்க்கிற வேலையில தான் அவங்க மனம் திரும்புவாங்க. அவங்களோட கதைக்காம இருக்க கூடாது, அவங்களோட கதைக்க வேணும், பேச வேணும். ஆனா எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவங்கள உயிர்ப்பிக்க வேணும். அதே நேரத்துல தேவனுடைய வசனத்தை உண்மையா உத்தமமாய் சொல்லுகிற மக்களோட நாங்க இணைந்து இருக்கணும். அவங்க பேசுகிறத பார்க்க வேணும், அவங்களோட சிநேகம் வைக்க வேணும். அப்பதான் எங்களுக்குள்ள இருக்கிற, இப்ப சொல்லுவாங்க நீங்க இப்படி பேசக்கூடாது, இப்படித்தான் பேசும் என்று ஒரு அன்பான புத்திமதி அவங்க சொல்லுவாங்க. இப்படி நீங்க வேதத்தை வாசிங்கன்னு அன்பா சொல்லுவாங்க. அவங்களோட கட்டாயம் நாங்க இணைந்து இருக்கணும். இணைந்து அவங்களோட இருக்கிற வேளையில நிறைய காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ள கூடியதா இருக்கு. ஏன்னா நாங்க பெருமை கொள்கிற ஜனங்களா இருக்கக்கூடாது. பெருமை தனக்கிடம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம். பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாருன்னு வேதம் சொல்றது. அதே போல நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குற மனிதரோட நாங்க நிற்போம். கட்டாயம் ஒரு வார்த்தை வருகிற வழியில எங்களுடைய இதயம் வெடிக்க வேணும், எங்களுடைய இதயம் நடுங்க வேணும். ஐயோ இப்படி வார்த்தை இருக்கிறது, நான் பிழையா செய்யணும் என்று சொல்லி நான் தேவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறவழி தேவாவியானவர் என்னை பலப்படுத்துவார், வழி நடத்துவார். ஆகவே நாங்க ஏனோ தானோ ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்காதபடிக்கு நாங்கள் உயிரடைவோம். எசேக்கியேல்ல 37ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாய்ச்சி பாத்தீங்கன்னா இவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. காய்ந்து போய் கிடந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைகிறது ஒரு பெரிய காரியம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதி காய்ந்து போய் வறண்டு போய் கிடக்கிறதோ அந்த காரியத்துக்கு எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் நாங்க உயிரூட்டுவோம். ஒவ்வொரு விட்டமின்ஸ் சாப்பிட்டு நாங்க உயிரடைகிறது போல தேவனுடைய வார்த்தையின் விட்டமினை நாங்கள் எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்வோம். நாங்க முன்னேறி செல்லுகிற வேளையில இன்னொரு காரியம் நடக்கிறது, மற்றவர்களை நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம். தேவன் சொல்லியிருக்கிற நீ முதலாவது உயிரடை, மற்றவன் உயிர்ப்பி என்று. அதே வண்ணமாக நாங்க முன்னேறி சென்று மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். மன்னிக்கவும், மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு வசனத்தை கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். தேவ வசனம் உயிருள்ள வசனம், அது ஊனுக்குள்ள போகுது, ஆத்மாவை குத்துது. அப்படிப்பட்ட வசனம் ஒரு கத்தி எடுத்துக்கொள்ள ஒரு பக்கத்துல வெட்டிட்டு போகும், ஆனா அது எல்லா பக்கமும் எங்களை வெட்டுகிறது, சீர்திருத்துகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம். என்ன காரியம் வந்தாலும் முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர்களாக நாங்கள் முன்னெடுச்சிடும். இன்றைய நாள்ல நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் என்றால் அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த வசனத்தை தேவன் பேசினார் என்று சொல்லி நாங்க அதை எடுத்துக்கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு நாங்கள் எழும்பி போக வேண்டும். அதே நேரத்துல ஜபிக்கிற போது இந்த லிஸ்ட் எல்லாம் அந்த இடத்துல சொல்லி கொண்டு இருக்காதபடி
தேவாவியானவர் என்ன பேசுறாங்க, என் காதுகள் அது திறந்திருக்க வேண்டும். தேவன் பேசின வார்த்தைக்கு பிறகுதான் நான் எழும்பி என்ற மற்ற வேலைகளுக்கு போகணும். இப்ப தேவன் என்னட்டு சொல்ற, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வசனம் வர மட்டும் நான் நிக்க வேணும். நீ புறப்பட்டு போன்ற வசனம் வர மட்டும் நான் நிக்க வேணும். இல்லாட்டி அங்க போனா ஒரு ஃபெயிலியரா தான் ஒரு காரியம் நடக்கும். அன்றைய நாள்ல நான் சும்மா அப்படிதான் இருப்பேன். ஆனா நான் ஒரு வேலை செய்யல, தேவன் சொன்ன, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனா அற்புதம் அடக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை நீ சொல்லி வருவாய் என்று சொல்லி இருக்கு என்று சொல்லி நான் வசனத்தை பிடித்துக் கொண்ட நாள்ல பேசி 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 சமைக்கிற போதோ, எழுந்திருக்கிற போதோ, படுத்துக் கொள்கிற போதோ, நடக்கிற போதோ, நானும் அந்த வாகனத்துல போற நேரம் அந்த தேவனுடைய வார்த்தை இருக்குதானே, அதை சொல்லி கொண்டே மனதுக்குள்ள சொல்லி 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 தனிய நான் ஜபித்து கொண்டே போவேன். அப்படிப்பட்டவர்களா நாங்கள் காணப்பட வேணும். இந்த வார்த்தை எனக்கு தான், என்னை உயிர்ப்பித்த வார்த்தை. இதனால் நான் உங்களோட நான் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இந்த நேட்ல இருந்து நான் எத்தனையோ அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று எத்தனையோ எழுதி வச்சிருக்கேன். அதை பாக்குறேன், இதை பாக்குறேன், ஒன்றுமே எனக்கு இல்லை, ஒன்றும் வருது இல்லை. எல்லாம் அந்த தேவாவே. அப்ப நான் சொன்னேன், முக்கியம் எழுப்பி சொன்ன, ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். எந்த வசனத்தை நீ தருகிறீரோ அந்த நான் ஆண்டவரே நான் பேசுகிறேன் என்று சொன்ன வேளையில உயிரடையுங்கள் என்ற வசனத்தை எனக்கு தந்தார். அந்த வசனத்தின் நிமித்தமாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேசும்படியாக தேவன் தந்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவரோடு பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே இந்த வேலையை தந்தபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் அவர் அசைவாடி இருக்கிறபடினாலே அவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா.